மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்னைக்கு நம்ம துபாய் கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ மட்டன் நல்லி கறியை வச்சு நெஹாரி செய்ய போறோம். நெஹாரினாலே ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஸோ இது வந்து நானுக்கு, பரோட்டாக்கு எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம சேனல்ல ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி பீஃபை வச்சு போட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம மட்டன் வச்சு போடுவோம். சரிங்களா? இப்போ இதை ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாத்திரம் வச்சுக்கிட்டேன், அடுப்பு பற்ற வைக்கிறேன். இதில் வந்து 1 கிலோ மட்டன் 3 லிட்டர் தண்ணி பிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கணும். என்னடா 1 கிலோ மட்டனுக்கு 3 லிட்டர் தண்ணியா அப்படின்னு யோசிக்காதீங்க. நிஹாரின்றது எப்படின்னா, நம்ம நல்ல கறியை வேக வச்சு இதை வந்து ஓவர் நைட் கூட வந்து குக் பண்ணுவாங்க. 6 ஹவர்ஸ், 7 ஹவர்ஸ், 5 ஹவர்ஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், எலசா வாங்கிக்கிட்டோம்னா நம்ம வேலை 2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். சரியா? நான் எலசா தான் வச்சுருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் அல்லது 200 கிராம் ஆனியன் பொடிசாக இந்த மாதிரி வச்சுருக்கேன் பாருங்க, சேர்த்துருவோம். நல்லா பொடிசாக நறுக்கிக்கோங்க. நெஹாரி எப்படின்னாங்க, ஒன்றுமே வராது அதில், வெறும் குழம்பு கறி, வேறு எதுவுமே அதிலேருந்து எடுத்து தூக்கி போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்காது. நெஹாரி சாப்பிட்றவங்களுக்கு தெரியும், சாப்பிடாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு 150 கிராம் ரீஃபைண்ட் ஆயில், நல்ல ஒரு ரிச்சான ஒரு டிஷ் கூட இது. 150 கிராம் நெய், இப்போ இந்த வெங்காயத்தை வதக்கலாம் கூடாது. ஏன்னா இந்த வெங்காயமும் 2 மணி நேரமாக மட்டன் கூடயே வேக போகுது. சரிங்களா? நாட்டு பூண்டு ஒரு 25 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகேவா? இதை நம்ம என்ன பண்ணலாம்னா, நல்ல நசுக்கி அல்லது மிக்சியில் கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாருங்க, அப்படியே இந்த பூண்டையும் இந்த வெங்காயத்தில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், இஞ்சிலாம் கிடையாது. இதுக்கு பதிலாக நம்ம வந்து சுக்கு ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? நான் அதை சொல்கிறேன் அப்புறம். இப்போ இதை போட்டு ஒரு 2 பெரட்டு, அதுதான் பாருங்க, இருந்துச்சு ஃப்ளேவர். இந்த நெய்யோட மணமும் இந்த பூண்டோட ஃப்ளேவரும் சேர்ந்து வரணும். இதுவுமே வறுபடக்கூடாது. 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு வச்சுருக்கேன். நீங்கள் சால்ட்டாக போட்டாலும் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இவரையும் ஒரு சுத்து மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், இவரையும் ஒரு சுத்து. அடுத்தது மட்டன். மட்டன் எப்படி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? செஸ்ட் பீஸு, இந்த பேக்கோட பீஸ்லாம் கிடையாது. நல்லியோடு சேர்ந்து இருக்கும் தெரியுமா கறி. இதை தான் நல்லா வெந்து நல்லியிலேருந்து அப்படியே தனியாக வரும். இது மட்டுமே 1 கிலோ. எலும்பும் இருக்கணும், கறியும் இருக்கணும். சரியா? இப்போ இதில் அப்படியே சேர்ப்போம். சேர்த்து ஒரு பெரட்டு. இப்போ இதில் 3 லிட்டர் தண்ணியை ஆட் பண்ணி அப்படியே நான் 2 மணி நேரத்துக்கு விட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஹை ஃப்ளேம், அந்த தண்ணி கொதிக்கிறது வரைக்கும். அதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சாச்சுன்னா லோ ஃப்ளேம் வச்சு 2 மணி நேரம். தண்ணி ஊற்றுறோம். கிண்டி விட்டோம், தட்டை மூடணும். ஃப்ளேம் ஆரம்பத்துலேருந்தே ஹையில் தான் இருக்குது. சரிங்களா? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 மணி நேரம் நம்ம எந்த வேலை வேணாலும் போய் பார்க்கலாம். இது அடி பிடிக்காது. ஏன்னா நிறைய தண்ணி ஊற்றிருக்கோம். கறியில் நல்ல உப்பு ஏறும், உப்பு போட்டோம், கலரும் வரும், மஞ்சள் போட்டோம், ஃப்ளேவரும் வரும், பூண்டு போட்டோம். ஸோ இதுதான் 2 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். ஒரு 1.5 மணி நேரமாக இது அப்படியே கொதிச்சுட்டே இருக்குது. லோ ஃப்ளேமில் கொதிக்கிட்டோம். இதை டிஸ்டர்பே பண்ண வேணாம். இன்னும் ஒரு 1/2 ஹவருக்கு. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்னா, என்னென்ன மசாலா சேர்க்க போகிறோம் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். சோம்பு 3 டேபிள் ஸ்பூனு, ஜீரகம் 1.5 டேபிள் ஸ்பூனு, ஒரு 1 இன்ச்சில் ஒரு 4-5 பீஸ் சுக்கு பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 2.5 டேபிள் ஸ்பூனுக்கு முழு மல்லி, பட்டை ஒரு 1 இன்ச்சு சைஸில் ஒரு 5 பட்டை, கருப்பு ஏலக்காய் 2, லவங்கம் ஒரு 5, ஸ்டார் அனீஸ் 1, ஜாதிபத்திரி பூ 1, ஏலக்காய் 4, மிளகு, முழு மிளகு ஒரு முழு டேபிள் ஸ்பூனு. அப்புறம் வந்து ஜாதிக்காய் வந்து சின்னதாக இருந்தால் 1 எடுத்துக்கலாம், பெருசாக இருந்தால் பாதி உடச்சி எடுத்துக்கோங்க. இது மொத்தமாக சேர்த்து மிக்சியில் பவுட்ரு பண்ணி கொண்டு வரணும், பேஸ்ட் கிடையாது. சரிங்களா? பார்த்தீங்கன்னா 2 மணி நேரமாக சிறான கொதி. லோ ஃப்ளேம்லேயே பாருங்கள் எப்படி இருக்கு. இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கும்பொழுது நம்ம கறி எடுத்து செக் பண்ணணும். பாருங்க
நல்லி வந்து வெந்து 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 கறியிலேருந்து விட்டு போய் விழுந்திருக்கு. அப்போது நல்லா வெந்து போச்சு. எல்லா மசாலாவையும் அரைச்சோம்ல, சரியான ஃப்ளேவர். இந்த மசாலாவை சேர்ப்போம். சேர்த்து ஒரு கிண்டு, பொறுமையாக கிண்டணும். அந்த நல்லியிலேருந்து அந்த சதை வந்து பிஞ்சு போயிடக்கூடாது. ஒரே ஒரு நல்லி மட்டும் பிஞ்சு போயிடுச்சு, பரவாயில்ல. ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய் தூள் வச்சுருக்கேன். இதையும் சேர்க்க போகிறோம். பொறுமையாக இந்த கறியை டிஸ்டர்ப் பண்ணாமல் பொறுமையாக கிண்டுறோம். இப்போ பாருங்கள் இதோடைய கலரை. இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாமா? ஆயிலை நகட்டிட்டு 2 மணி நேரமாக கொதிக்குதுன்னா எவ்வளோ சூடாக இருக்குமா தெரியுமா? பர்ஃபெக்ட். காரமும் கரெக்டாக இருக்குது, உப்பும் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 1 கிலோ போட்டோம், அதுக்கு இவ்வளோ மசாலா போட்டோம், 3 லிட்டர் தண்ணி போட்டோம். இதில் 2 கிலோ கூட நீங்கள் கறி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் 1/2 கிலோ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தண்ணி லெவலு, மசாலா லெவலு எல்லாமே அதுலேருந்து பாதி ஆக்கிக்கணும். சரியா? இப்போ ஒரு சின்ன ஃபேமிலியாக இருப்பீங்க, 1/2 கிலோவில் நம்ம செய்யலாம் அப்படின்னா 1.5 லிட்டர் தண்ணி, எல்லாமே பாதி பாதி. அதிகமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 கிலோ வரைக்கும் இந்த வாட்டர் போதும், இந்த வாட்டர் இந்த மசாலா போதும். 3 கிலோ 4 கிலோ போகும்போது அதுக்கேற்ற மாதிரி ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். ஏன்னா மிளகாத்தூள் இப்போ தான் போட்டிருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் வைப்போம். இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் என்ன ஆகும்? இந்த ஃப்ளேவர், இந்த போட்ட ஸ்பைசஸ், இந்த மிளகாத்தூள்லாம் போயிட்டு நல்ல கறியில் செட் ஆகி பக்காவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் இருக்குது, அதை நம்ம பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த மசாலா மிளகாத்தூள்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சேன், ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதில் இருக்கிற ஆயில் எல்லாமே எடுக்கணும். அதை பாருங்கள் எப்படி தங்கியிருக்கு. ஏன் இந்த ஆயில் நம்ம எடுத்து வைக்கிறோம்னா, நம்ம சர்வ் பண்ணும்போது இந்த ஆயில் வந்து மேலே ஊற்றி கொடுத்தா தான் அந்த நிஹாரிக்கே ஒரு அழகு. நம்ம இப்போ வந்து கோதுமை மாவை கலக்கி தண்ணியில் இதில் சேர்க்க போகிறோம். அது கலக்கி சேர்த்தோன்னு வைங்க, இருக்கிற ஆயிலை மொத்தமாக அதை அப்சர்வ் பண்ணிக்கும். இதில் எத்தனை போர்ஷன் நம்ம கொடுப்போம், அதுக்கேற்ற மாதிரி ஆயில் வச்சுக்கணும். இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து இதில் ஒரு 12 பீஸ் இருக்குது, 12 போர்ஷன் கொடுப்போம். 12 போர்ஷனுக்கு மேலே ஆயில் வந்து ஊற்றி தரணும். அதுக்கேற்ற மாதிரி ஆயில் எடுத்துக்கணும். அவ்வளோதான், இது போதும். கோதுமை மாவு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பச்சை தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம், 100 ml தண்ணி. இது கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் மாவு மாதிரி நல்லா இதை வந்து கடைஞ்சி விட்டுறணும். இப்போ இதை ஃப்ளேமை வந்து கொஞ்சம் ஹையில் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். மொத்தமாக நம்ம போட்டோன்னா ஒரே இடத்துல போய் கட்டியாக நின்றோம். சரி, அது பாருங்கள், இதோடைய இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி போடணும், கிண்டணும். அவ்வளோதான். ஊற்றிட்டோமா? ஊற்றிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும் ஹை ஃப்ளேமில். இப்போ இது கொதிக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாவு வந்து ஃபுல்லாக அந்த கிரேவியில் மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா கொதித்து திக்காக இருக்கும். நம்ம எடுத்து சர்வ் பண்ணும்போது திக்காக இருக்கும். நம்ம இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றலை, முந்திரி அரைச்சி போடல, எதுவும் போடல. சரிங்களா? கறி உடைக்காமல் கிண்டுங்க. அவ்வளோதான். 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம். நல்லா திக்கு. இதை பார்க்கும்போது தெரியும். அது பாருங்கள். அடுப்பை அணைச்சிட்டு இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டில் துபாயில் நான் கொடுக்குறோம், பரோட்டா, சப்பாத்தி இதெல்லாமே கொடுக்குறோம். ஸோ நானோட ட்ரை பண்ணோன்னா சூப்பராக இருக்கும், பரோட்டாவோடையும் நல்லாயிருக்கும். இது வந்து நம்மளோட ரெஸ்டாரண்ட்டில் வந்து ரெகுலராகவே கிடைக்கும். வந்தீங்கன்னா மட்டன் நிஹாரின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ சர்வ் பண்ணுவோமா? இந்த மாதிரி பீஸை போட்டுட்டு இந்த கிரேவியை எடுத்து இப்படி போடணும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஆயில், அதுக்கு மேலே இந்த இஞ்சி, இந்த மாதிரி மெலிசாக நறுக்கி வச்சுக்கணும் இந்த இஞ்சிங்க. அடுத்தது லெமன் புளிரும் லேசாக கிரேவியில். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்கலாம், கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போது நான் லேசாக சாப் பண்ண பச்சை மிளகாவையும் இந்த கிரேவியில் போட்டுடலாம். இந்த மாதிரி வெட்டணும். போட்டுட்டு
கரண்டியில் மிக்சிங். ஏன் இந்த பச்சை மிளகா போட்டு மிக்சிங் கொடுக்குறோம் அப்படின்னா பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இஞ்சியோட ஃப்ளேவரும் போயிருக்கும். இப்போ எடுக்கும் போது இப்படி எடுக்கிறோம். ஓகே, குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்லாமா? ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி மட்டனை பார்க்கலாம். மட்டன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மட்டன் பேஸ்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு தான் ரொட்டியை பிக்கிறோம். இந்த மட்டனோட இப்படி அள்ளி இந்த கிரேவியோட மடக்கி அது மட்டுமே இல்லாத நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு பொருளும் இது. நிறைய ஸ்பைசஸ் போட்டோம். அப்புறம் மட்டன்னு அதுலேயே வேகுது, நெய் போட்டிருக்கோம், கோதுமை மாவு. சரிங்களா? ஸோ இது வந்து மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். மொத்தமாக வந்துருச்சு. அந்த எலும்புலேருந்தே எலும்பு தனியாக வருது பாருங்கள். அப்புறம் இதை இந்த மாதிரி நல்லி மட்டனை என்ன பண்ணணும், அந்த சால்னாலேயே போட்டு பிசையணும். இது சும்மா ஸ்பூனில் அழகு பார்த்து சாப்பிட்ற ஐட்டம் கிடையாது. நல்லா மட்டனை பிசைஞ்சு அதையும் குழம்பாக்கிடணும். இப்போ இதில் இந்த இஞ்சி துண்டுகளும் வருதில்ல, அதோடைய ஃப்ளேவரும் நல்லா மெண்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்த்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ். இதுக்குன்னே போவாங்க சாப்பிட்றதுக்கு. ஆனால் ரொட்டி பெருசாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த அவ்வளோ பெரிய ரொட்டி நம்ம தமிழ் மக்கள் விரும்பி சாப்பிட மாட்டோம். அதனால் நான் இல்லைன்னா பரோட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம துபாய் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ரிவ்யூ வீடியோ அல்லது கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.